உங்களுக்கு எந்த ஆப்ஸ் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த ஆப்பை செலக்ட் பண்ணிக்கிறேன். பிரச்சனை இப்படி தான் வரும். இப்போ குயிக் என்ட்ரி கொடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ குயிக் என்ட்ரி கொடுத்தோன்னே இப்போ உள்ளே ஓப்பன் ஆயிரும். வெயிட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த மேப்புக்குள்ளே போயிடுச்சு. இதில் வந்து நீங்கள் அந்த இதை ஜூம் பண்ணிக்கலாம், இல்லை எந்த அளவுக்கு ஜூம் வந்து வச்சுக்கலாம். இதில் 3D லெவலில் வரும். அது மட்டும் இல்லாமல் இது பப்ஜி, ஃப்ரீ ஃபயரில் அது மாதிரி மூவ் பண்ணுறது ஈஸி தான். இந்த கீழே இருக்க மூவ் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். பாருங்கள். இப்போ இந்த சைடில் இந்த கேமரா ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண உடனே இது மாதிரி வந்துடும். இப்போ அந்த மேலே இந்த குழந்த பொம்மை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணுங்கள். இப்போ உங்கள் செல்ஃபி மூடுக்கு மாறிடும். இதில் இந்த இமேஜ் வீடியோன்னு 2 இருக்குது பார்த்தீங்களா, இதில் நீங்கள் இமேஜ் எடுத்துக்கலாம், அப்படி ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அப்படியே இதை சேவ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆயிரும். அதே மாதிரி தான் வீடியோவும். உங்களுக்கு வீடியோன்னா வீடியோவுக்கு சேஞ்ச் பண்ணிட்டு வீடியோ எடுத்து அப்படியே வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இதில் இந்த இருக்க சிம்பிள்லாம் வராது, இந்த வீடியோ மட்டும் தான் ரெக்கார்ட் ஆகும். நான் கட் பண்ணிக்கிறேன். இது அப்படியே நீங்கள் சேவ் கூட பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த கீழே இந்த பக்கம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த நிலபோர்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணிங்கன்னா மேலே இந்த உங்களுக்கு மேலே ஜிகு ஜிகுன்னு தெரியும். இதாக பாருங்கள், இப்படி தான் தெரியும். நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த லெஃப்ட் சைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த கான்டாக்ட் டேட்டா மாதிரி ஒன்று இருக்கும், அந்த ஐக்கான் டச் பண்ணிங்கன்னா உங்கள் பேர் மறைஞ்சிரும். பாருங்கள் தெரியும், உங்கள் பேர் மறைஞ்சிருச்சு. அப்புறம் இப்போ நீங்கள் ஒரு மேப் ஓப்பன் பண்ணுறீங்களா, இல்லை நிறையா பேர் இருப்பாங்க, அவங்க வந்து உங்கள் கூட ஆட் ஃபோட்டோ, ஆட் செல்ஃபி கொடுத்துட்டாங்கன்னா உங்கள் கூட வந்துடும். இது மாதிரி தான் இருக்கும். அதில் நீங்கள் வந்து போஸ் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். நிறைய போஸ் இருக்கும். இது மாதிரி நீங்கள் போஸ் சேஞ்ச் பண்ணி கூட ஃபோட்டோ பிடிச்சிக்கலாம். இது நீங்கள் கேலரி சேவ் பண்ணிக்கலாம். அப்புறம் எப்படி டான்ஸ் ஆடுறதை பற்றி பார்க்கலாம். இப்போ நார்மல் மூடுக்கு போயிட்டேன். திருப்பி அதே மாதிரி இந்த கீழே இந்த மனுஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணோடனே உங்களுக்கு டான்ஸ் ஸ்டெப்ஸ் எல்லாம் வரும். பாருங்கள், டான்ஸ் ஆடும். இது நீங்கள் அப்படியே வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். இந்த ரைட் சைடில் ப்ளூ கலர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இமேஜு. அதுக்கு பதிலாக கீழே இந்த வீடியோன்னு ஆப்ஷனுக்கு பார்த்தீங்களா, அது வீடியோ கொடுத்தீங்கன்னா வீடியோ ஸ்டார்ட் ஆகிடும். இது மாதிரி டான்ஸ் ஆடும்போது நீங்கள் இடத்துல இந்த மாதிரி மாற்றி நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வீடியோ ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணுற போது. இதில் வந்து நீங்கள் சாங்கை ஆட் பண்ண முடியாது. இப்போ சாங் அப்படி ஆட் பண்ணுறது வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் அப்படியே வெளியே வந்துட்டேன். இப்போ என் மொபைலில் இருக்கிற KineMaster அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறேன். இந்த ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணுறேன். அப்புறம் இந்த ப்ளஸ்ஸை டச் பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து சைஸ் வந்து நான் யூடியூப் சைஸ் வச்சுருக்கேன். உங்களுக்கு அந்த சைஸ் வேணுமோ சைஸ் வச்சுக்கோங்க.